அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்ம மக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Blessing on the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with him. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us for debits as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. First Thessalonians 4th chapter verse 1 to 18. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனம் வரை. வசனம் 1. அன்றியும் சகோதரரே, நீங்கள் எண்ணி இன்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேற்றும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்கள் வேண்டிக் கொள்கிறோம், புத்தி சொல்கிறோம். Furthermore, then we be such hew the brethren and exhort you by the Lord and Jesus, that as ye have the received of you, how he got to walk, and to the place God, so he will and abandon more and more. வசனம் 2.
கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. For he can know what commandments we give you by the Lord Jesus. வசனம் 3. நீங்கள் பரிசுத்த உள்ளவர்களாக வேண்டுமென்பதையே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகியிருந்து, for this is the will of God and even every sanctification that he should and abstain from the fornication. வசனம் 4. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல், that every one of you should how to possess is the visual in the sanctification and the honor. வசனம் 5. உங்களில் அவனவன் தன் சரீர பண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, not is the last of the concupiscence, even as the Gentiles which can not God. வசனம் 6. இந்த விஷயத்தில் ஒருவனும் மாறாமலும் தன் சகோதரனையே வஞ்சையாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் அறியும் குறித்து கர்த்தர் நீதியையும் சரி கட்டுகிறவராயிருக்கிறார். That no man go and by hand that differ is a brethren in any matters, because that the Lord is the avenger of all such, as we and also have forewarned you and testified. வசனம் 7. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். For God and he not and called you unto the uncleanness, but unto the holiness. வசனம் 8. ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியும் தமக்கு தந்தருளின தேவனையும் அசட்டை பண்ணுகிறான். He therefore that and despised and not a man but God, who hate and also give unto use is the Holy Spirit. வசனம் 9. சகோதரரே, சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனாலே போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். But as the teaching and brethren love, he need not that and write unto you, for you your souls are to God, of the God and to love one another. வசனம் 10. அந்தபடியே நீங்கள் மக்கதோனியாவையும் நாடெங்குமுள்ள சகோதரர்கள் எல்லோருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பில் நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும். And indeed he do it truer. All these brethren which are in the Macedonia, but we search you, brethren, that is increase more and more. வசனம் 11. புறம்பே போகிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாது இருக்கும்படிக்கு, and that he study to the be cure, and to do your own business, and to walk with your own hands, as we that commanded you. வசனம் 12. நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதியில் உள்ளவர்களாய் இருக்கும்படி நடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலேயே வேலை செய்யவும் வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். That he may walk and honestly
truer them that had the without hand he may have the look of the nothing. 13 அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. But I will not have you to be an inagreed brethren, conquering them which have the asleep, that he sorrow not, and even as the other which have no hope. வசனம் 14. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவருடைய கூட கொண்டு வருவார். For if we believe that Jesus died and rise again, even so them also which are sleep in the Jesus will God bring with him. வசனம் 15. கர்த்தருடைய வார்த்தையும் முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கும் முந்திக் கொள்வதில்லை. For this and we and say unto you, be the word of the Lord, that we and which are the alive and the remain unto this coming of the Lord, and shall not and prevent them which are the asleep. வசனம் 16. ஏனெனில் கர்த்தர் தாமே அவர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனோடும் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். For the Lord and himself and shall and descend from the heaven with a shout, with the voice of the archangel, and with this trump of the God, and that die in the Christ shall and rise first. வசனம் 17. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகம் எல்லாம் அவர்களோடு கூட ஆகாயத்திலே எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் இப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். Then we which are the alive and the remain shall be and shall go up together with them in the cloud to meet the Lord in the air, and so shall we ever be with the Lord. வசனம் 18. ஆகையால் இந்த வார்த்தைகளை நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். Therefore comfort one another with these words. அப்பா எப்படி சொல்லியிருக்காங்களே, இதுதான் டெய்லியும் படிக்கணுன்றது வேதத்தை. ஃப்ரெண்ட்ஸ், கம் ஃபாலோ மீ, படிப்போம். 4. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உன் சுதந்தரவாளியல்ல, உன் கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிறவனே உன் சுதந்தரவாளியாவான் என்று சொன்னது. 5. அவர் அவனை வெளியே அழைத்து வந்து வானத்தை நோக்கி பார்த்து, நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்றார். அப்பொழுது அவன், உன் சந்ததி இப்படியே இருக்கும் என்றார். 6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினான். அதிகாரம் 17. ஆபிராம் பரிபூரணனாக இருக்கும்படி கட்டளையிடப்பட்டான். அவன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவான். அவருடைய பெயர் ஆபிரகாம் என்று மாற்றப்பட்டது. ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கும்படி கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். மேலும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கானான் தேசத்தை நித்திய சுதந்தரமாக கொடுத்தார். விருத்தசேதனம் தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் இடையிலான நித்திய உடன்படிக்கையின் அடையாளமாகிறது. சாராயின் பெயர் சாராள் என்று மாற்றப்பட்டது. அவள் ஈசாக்கை பெற்றெடுப்பாள். அவனுடன் கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையை ஸ்தாபிப்பார். ஆபிரகாமும் அவருடைய வீட்டாரும் விருத்தசேதனம் பண்ணப்படுகிறார்கள். 1. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்லமையுள்ள தேவன்,
என் முன்பாக நடந்து நீ பரிபூரணனாயிரு என்றார். 2 நான் எனக்கும் உமக்கும் நடுவே என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் பெருக பண்ணுவேன். 3 ஆபிராம் முகங்குப்புற விழுந்து தேவன் அவனோடே பேசி 4 நான் இதோ உன்னோடே என் உடன்படிக்கை இருக்கிறது, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். 5 இனி உன் நாமம் ஆபிராம் என்று அழைக்கப்படாமல் உன் நாமம் ஆபிரகாம் என்று இருக்கும். உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்கினேன். 6 நான் உன்னை மிகவும் பலுகச் செய்வேன், உன்னை ஜாதிகளாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் வருவார்கள். 7 நான் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக உன் சந்ததிக்கும் இடையே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நான் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக உன் சந்ததிக்கும் தேவனாயிருப்பேன். 8 உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நீ அந்நியனாக இருக்கிற கானான் தேசம் முழுவதையும் நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன், நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன் என்றார். 15 பின்பு தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவியாகிய சாராயை பொறுத்தவரை நீ அவளுக்கு சாராய் என்று பேரிடாமல் சாரா என்று பேரிடுவாள் என்றார். 16 நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், ஆம் நான் அவளை ஆசீர்வதிப்பேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாவாள், அவளாலே ஜனங்களின் ராஜாக்கள் உண்டாவார்கள். 17 அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து சிரித்து தன் இருதயத்திலே 100 வயதுள்ளவனுக்கு பிள்ளை பிறக்குமா? 90 வயதுள்ள சாராள் பெற்றெடுப்பாளோ? 18 அப்பொழுது ஆபிரகாம் தேவனிடத்தில், இஸ்மவேல் உமக்கு முன்பாக உயிரோடிருக்க கடவள் என்றான். 19 அப்பொழுது தேவன், உம்முடைய மனைவியாகிய சாராள் உமக்கு ஒரு குமாரனை பெறுவாள் என்றார். நீ அவனுக்கு ஈசாக்கு என்று பேரிடுவாய், நான் அவனோடும் அவனுக்கு பின் அவன் சந்ததியோடும் என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். 20 இஸ்மவேலை பொறுத்தவரை நான் உனக்கு செவி கொடுத்தேன். இதோ நான் அவனை ஆசீர்வதித்து அவனை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன், அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். 21 ஆனால் அடுத்த வருஷத்தில் இந்த குறிப்பிட்ட காலத்தில் சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே என் உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன். 22 அவன் அவனோடே பேசுவதை நிறுத்திவிட்டான். அப்பொழுது தேவன் ஆபிரகாமிடமிருந்து எழுந்தருளி போனார். ஆபிரகாம் 10 இந்த நற்செய்தியை பெறுகிற யாவரும் உன் நாமத்தினாலே அழைக்கப்படுவார்கள், உன் சந்ததியாராக எண்ணப்படுவார்கள், எழுந்து தங்கள் தகப்பனைப் போல உன்னை ஆசீர்வதிப்பார்கள். 11 உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். உன்னிலும், அதாவது உன் ஆசாரியத்துவத்திலும் உன் சந்ததியிலும், அதாவது உன் ஆசாரியத்துவத்திலும் இந்த உரிமை உன்னிலும், உனக்கு பின் உன் சந்ததியிலும், அதாவது சொல்லர்த்தமான சந்ததி அல்லது சரீரத்தின் வித்து, பூமியின் அனைத்து குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று நான் உனக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கிறேன், இரட்சிப்பின் ஆசீர்வாதங்களான நற்செய்தியின் ஆசீர்வாதங்களாலும் நித்திய ஜீவனின் ஆசீர்வாதங்களாலும் கூட. கடவுள் நான் அவருடன் உடன்படிக்கைகளைச் செய்து காத்துக்கொள்ள விரும்புகிறார். கடவுள் ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கையை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வது ஏன் முக்கியம்? ஏனென்றால் கடவுள் உங்களுடன் இதே போன்ற உடன்படிக்கையை செய்ய விரும்புகிறார். இந்த உடன்படிக்கை ஆபிரகாமின் சந்ததியினரில் அல்லது சந்ததியில் தொடரும் என்றும், இந்த நற்செய்தியை பெறுபவர்கள் அனைவரும் உங்கள் சந்ததியாக கணக்கிடப்படுவார்கள் என்றும் அவர் உறுதியளித்தார். ஆபிரகாம் நள்ளிரவு 2:10 -11 ஐ பார்க்கவும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், உடன்படிக்கை உங்களில் தொடர்கிறது, நீங்கள் ஞானஸ்நானம் பெறும் போதும், மேலும் முழுமையாக நீங்கள் ஆலயத்தில் உடன்படிக்கைகளை செய்யும் போதும்,
கலாத்தியர் அதிகாரம் 3 பார்க்கவும் 26. ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிப்பதன் மூலம் நீங்கள் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள். 27. கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்ற உங்களில் எத்தனை பேர் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். 28. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுதந்திரன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் அனைவரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். 29. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படி வாரிசுகளுமாவீர்கள். கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் பிரிவு 132:30. ஆபிரகாம் தனது சந்ததியை பற்றியும் அவரது இடுப்பின் கனியை பற்றியும் வாக்குறுதிகளை பெற்றார். அவருடைய இடுப்பிலிருந்து நீங்கள், அதாவது என் ஊழியக்காரன் யோசேப்பிலிருந்து, அவை உலகத்தில் இருந்தவரை தொடரும். ஆபிரகாமையும் அவருடைய சந்ததியையும் பொறுத்தவரை அவை உலகத்திலிருந்து தொடரும். உலகத்திலும் உலகத்திலிருந்தும் அவை நட்சத்திரங்களைப் போல எண்ணற்றதாகத் தொடரும். அல்லது நீங்கள் மணலை எண்ணினால் கடற்கரை வாய். And behold, the word of the Lord came unto him, saying, This shall not be thine heir, but he that shall come forth out of thine own bowels shall be thine heir. 5. And he brought him forth abroad, and said, Look now toward heaven, and tell the stars, if thou be able to number them. And he said unto him, So shall thy seed be. 6. And he believed in the Lord, and he counted it to him for righteousness. Chapter 17. Abram is commanded to be perfect. He will be a father of many nations. His name is changed to Abraham. The Lord covenants to be a God unto Abraham and his seed forever, also. The Lord gives Abraham the land of Canaan for an everlasting possession. Circumcision becomes a token of the everlasting covenant between God and Abraham. Sarai's name is changed to Sarah. She will bear Isaac, with whom the Lord will establish his covenant. Abraham and the men of his house are circumcised. 1. And when Abram was 90 years old and 9, the Lord appeared to Abram, and said unto him, I am the Almighty God, walk before me, and be thou perfect. 2. And I will make my covenant between me and thee, and will multiply thee exceedingly. 3. And Abram fell on his face, and God talked with him, saying, For as for me, behold, my covenant is with thee, and thou shalt be a father of many nations. 5. Neither shall thy name any more be called Abram, but thy name shall be Abraham, for a father of many nations have I made thee. 6. And I will make thee exceeding fruitful, and I will make nations of thee, and kings shall come out of thee. 7. And I will establish my covenant between me and thee and thy seed after thee in their generations for an everlasting covenant, to be a God unto thee, and to thy seed after thee. 8. And I will give unto thee, and to thy seed after thee, the land wherein thou art a stranger, all the land of Canaan, for an everlasting possession, and I will be their God. 15. Paragraph mark. And God said unto Abraham, As for Sarai thy wife, thou shalt not call her name Sarai, but Sarah shall her name be. 16. And I will bless her, and give thee a son also of her, yea, I will bless her. And she shall be a mother of nations, kings of people shall be of her. 17. Then Abraham fell upon his face, and laughed, and said in his heart, Shall a child be born unto him that is 100 years old? And shall Sarah, that is 90 years old, bear? 18. And Abraham said unto God, O that Ishmael might live before thee. 19. And God said, Sarah thy wife shall bear thee a son indeed, and thou shalt call his name Isaac, and I will establish my covenant with him for an everlasting covenant,
and with his seed after him. 20 And as for Ishmael, I have heard thee, behold, I have blessed him, and will make him fruitful, and will multiply him exceedingly. 12 Princes shall he beget, and I will make him a great nation. 21 But my covenant will I establish with Isaac, which Sarah shall bear unto thee at this set time in the next year. 22 And he left off talking with him, and God went up from Abraham. Abraham 10 And I will bless them through thy name, for as many as receive this gospel shall be called after thy name, and shall be accounted thy seed, and shall rise up and bless thee. As their father. 11 And I will bless them that bless thee, and curse them that curse thee, and in thee, that is, in thy priesthood, and in thy seed, that is, thy priesthood. For I give unto thee a promise that this right shall continue in thee, and in thy seed after thee, that is to say, the literal seed. Or the seed of the body, shall all the families of the earth be blessed, even with the blessings of the gospel, which are the blessings of salvation, even of life eternal. God wants me to make and keep covenants with him. Why is it important for you to know about the covenant God made with Abraham? Because God wants to make a similar covenant with you. He promised that this covenant would continue in Abraham's posterity, or seed, and that, as many as receive this gospel shall be accounted thy seed. See Abraham 2:10-11. In other words, the covenant continues in you when you are baptized, and more completely when you make covenants in the temple. See Galatians chapter 3:26. For ye are all the children of God by faith in Christ Jesus. 27 For as many of you as have been baptized into Christ have put on Christ. 28 There is neither Jew nor Greek, there is neither bond nor free, there is neither male nor female. For ye are all one in Christ Jesus. 29 And if ye be Christ's, then are ye Abraham's seed, and heirs according to the promise. Doctrine and Covenants section 132:30 Abraham received promises concerning his seed, and of the fruit of his loins, from whose loins ye are, namely, my servant Joseph, which were to continue so long as they were in the world, and as touching Abraham and his seed, out of the world they should continue. Both in the world and out of the world should they continue as innumerable as the stars, or, if ye were to count the sand upon the seashore, why, Amish books. நான் மரியா பேலியை விட குறைந்தது 10 வயது மூத்தவள், உலகியல் மற்றும் அறிவாற்றல் மிக்க குரலை கொண்டிருந்தாள். அவளும் ஒரு பூனையைப் போல அமைதியாக நகர்ந்தாள். அவளுடைய கருப்பு முடி கருப்பு ரிப்பனால் அவள் தலையின் பின்புறத்தில் ஒரு போனிடெயிலில் கட்டப்பட்டிருந்தது. பேலியும் நானும் நியூயார்க் படப்பிடிப்பில் இருந்த 3 வாரங்களில் மரியா எண்ணற்ற முறை என்னை பார்த்து ரகசியமாக நடந்து கொண்டாள். அவள் ஒவ்வொரு முறையும் பேலியைப் பற்றி ஒரு கருத்தைச் சொல்வதை உறுதி செய்தாள். உயரமான பெண்மணியும் அவளுடைய அடர்த்தியான ஒப்பனையும் என்னை கொஞ்சம் பதட்டப்படுத்தியதால் நான் அவளிடமிருந்து ஒரு பெரிய அடி எடுத்து வைத்தேன். அவள் எப்போதும் எனக்கு தெரியாத ஒன்றை அறிந்திருப்பது போல் நடந்து கொண்டாள். அவளுக்கு தெரிந்த விஷயங்களில் ஒன்று என்னை பற்றியதா என்று நான் யோசித்தேன். பேலி அவள் செய்யும் எல்லாவற்றிலும் திறமையானவள் என்று நான் சொன்னேன். இன்னும் 2 அடிகள் பின்வாங்கிச் சென்றேன். மரியா தனது வர்ணம் பூசப்பட்ட நகங்களை ஆராய்ந்தாள். அவளுடைய நெயில் பாலிஷ் உலோகமாக இருந்தது. அவற்றில் என் பிரதிபலிப்பை காண முடிந்தது. அது கொஞ்சம் கவனத்தை சிதறடித்தது. நீங்கள் பேலியை
பற்றி நிறைய நினைக்கிறீர்கள் இல்லையா? அவள் உதடு லேசாக சுருண்டது. மேலும் லின் நிச்சயமாக அவள் தொலைக்காட்சிக்கு கடவுள் கொடுத்த பரிசு என்று நினைக்கிறாள். கோட்டேயின் பரிசு என்று நான் கேட்டேன். யாரை பற்றியும் யாரும் அப்படி நினைப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. நான் நகைச்சுவை செய்வது போல் அவள் சிரித்தாள், ஆனால் என்ன வேடிக்கையானது என்று எனக்கு புரியவில்லை. மக்களுக்கு பரிசுகளை வழங்கினேன். Me. Maria was at least 10 years older than Bailey and had a voice that sounded worldly in knowing. She also moved as silently as a cat. And her black hair was tethered into a ponytail at the back of her head with black ribbon. In the 3 weeks that Bailey and I had been in New York filming, Maria had managed to sneak up on me countless times, and every time she did, she made sure to make a comment about Bailey. I took a big step away from her because the tall woman and her thick makeup made me a little nervous. She always acted like she knew something I didn't. And I wondered if one of those things she knew was about me. Bailey is good at everything she does, I said, shuffling back 2 more steps. Maria examined her painted nails. Her nail polish was metallic, and I could see my reflection in them, which was a little distracting. You think a lot of Bailey, don't you? Her lip curled slightly. And Link certainly thinks she is God's gift to television. God's gift? I asked. I don't think anyone would think that about anyone. She laughed as if I was making a joke. But I didn't see what was so funny. God bestowed gifts on people. Piano box. கீழே உள்ள குறிப்புகளின் தாள பெயர்களை சொல்லிக்கொண்டே உச்சரிப்புகளை சமமாக தட்டவும். பின்னர் முதல் 2 எடுத்துக்காட்டுகளை உங்கள் வலது கையால் வாசிக்கவும். இதைச் செய்தவுடன் அடுத்த 2 பயிற்சிகளை உங்கள் இடது கையால் வாசிக்கவும். விசைப்பலகையில் ஏதேனும் வெள்ளை விசைகளின் குழுவை பயன்படுத்தவும். குறிப்புகள் மற்றும் விரல் எண்ணை பயிற்சி செய்தல் 1. உச்சரிப்புகளை சமமாக தட்டவும். கீழே உள்ள குறிப்புகளின் தாள பெயர்களை சொல்லவும். 2. படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி உங்கள் இடது கையை வைத்து கீழே உள்ள குறிப்புகளை வாசிக்கவும். Marque con palmadas uniformes los acentos al mismo tiempo que dice los nombres rítmicos de las notas de abajo. Después toque los 2 primeros ejemplos con la mano derecha. Una vez que lo haya hecho, toque los siguientes 2 ejercicios con la mano izquierda. Use cualquier grupo de teclas blancas del teclado. Práctica de las notas y la numeración de los dedos 1. Marque con palmadas los acentos de manera uniforme y diga los nombres rítmicos de las notas de abajo. 2. 13. Coloque la mano izquierda como se muestra en la ilustración y toque las notas de abajo. Hi friends, இன்னைக்கு ஐசிசி பேங்க்கு போனேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட்டு நாங்கள் நீங்கள் 12,000 மைனஸில் இருக்க கேஷை பேமெண்ட் பண்ணால் தான் நாங்கள் வந்து அதில் உங்களுடைய நேமை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் ஃபோன் நம்பரை அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. போய் கண்ணன் வீட்டுக்கு போயிட்டு கண்ணனுக்கு எம்ஜியில் வண்டியை எப்படி இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் ட்ரைவிங் அப்ளை பண்ணியிருக்கோம். 10 லட்ச ரூபா வண்டி, 3 லட்ச ரூபா பேட்டரிக்கு வாடகை இது கிடைக்கும்னு சொன்னனால அதை அப்ளை பண்ணியிருக்கோம். 60 மாதம் டிவி போட்டால் 25,000 ரூபா.
ஒரு மாதத்துக்கு கணக்கு பண்ணினோம், பார்த்தோம். டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்ட சொல்லுவாங்க தெரில, குறைஞ்சபட்சம் 2 லட்ச ரூபா கிட்ட சொல்லுவாங்க. குறைஞ்சபட்சம் 2 இல்லாட்டி 4 கூட கிட்ட சொல்லுவாங்க. மானியம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த ஈபிக்கு. எம்ஜி வின்ஸ்டர் அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அவங்களோட மனம் வாங்குறாங்க ஐடியா இல்லை, ஆனால் வாங்கணும். அதேமாதிரி நீங்கள் பீஸா எடுத்து போகணும், கண்ணணும் ஃபோட்டோ எடுத்துருக்கோம். இன்னைக்கு நான் படித்தது ட்ரில்லியன்ஸ், இடமாற்றம். 1903 ட்ரில்லியன்ஸ், 1903 டாலர் ட்ரில்லியன்ஸ். சலபாம் அவர் மூஞ்சி எப்படி இருக்குன்னா, அமெரிக்கா வீட்டு செல்வத்தில் 3/2 பங்கை ஓமர்களும் அவர்களது மூப்பர்களும் கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். இவர்களில் மிகப்பெரிய பணக்காரர்கள் தங்கள் செல்வத்திற்கு என்ன நடக்கும் என்று யோசித்து பல சதாப்தங்களாகவே செலவிட்டு உள்ளனர். 77 முதல் 87 வயது 4 ஃபோர்பஸ் 400 உறுப்பினர்கள் உள்ள பணம் அங்கி சமூக அல்லது தொண்டு நிறுவனங்களுக்கு குழந்தைகளுக்கும் செல்வதை எவ்வாறு உறுதி செய்வது என்பது குறித்து ஒரு மாஸ்டர் வகுப்பை வழங்குகிறார்கள். ஒரு நாளில் நாளைக்கு இந்த புக்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் கொடுக்குறோம். பனிப்புத்தகம். சாறு மெழுவதற்கு மதிப்பு உள்ளது. விடுமுறை உருவாக்குங்கள். மறக்க முடியாதது. விடுமுறை காலத்தில் இனிமையான வாசனையும் சிறிது மெக்ரோமிக் கிரவுன்ஸ் லவங்கப்பட்டை மற்றும் ஒரு துளி மெக்ரோமிக்ஸ் வெண்ணிலாவுடன் வெளிப்படுத்துங்கள். பின்னர் ஒவ்வொரு விருந்தும் மேஜியின் பேச்சாக மாறுவதை பாருங்கள். கிறிஸ்து தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கெல்லாம் ஹெட்டு. கணவர் எங்கள் அப்பா, அவர் எனக்கு எங்கள் எல்லாத்துக்கும் ஹெட்டு. அதுக்கடுத்தது மனைவி, எங்கள் அம்மா எல்லாத்துக்கும் ஹெட்டு. அதுக்கடுத்து குழந்தைகள் பாதுகாக்கிறது இவங்க தான். ஃபஸ்ட்டு கிறிஸ்து, அதுக்கப்புறம் கணவர், அப்புறம் மனைவி. கிறிஸ்துனா எங்கள் கடவுள், கணவர்னா எங்கள் அப்பா, மனைவினா எங்கள் அம்மா, குழந்தைகள் நாங்கள். இதில் நேசிக்கவும், பெற்றோர்களை நேசிக்கவும், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். குழந்தைகள் செய்ய வேண்டிய கடமை. மனைவிகள் ஆறுதல், கற்பிக்கவும், வளர்ப்பு, பிள்ளைகளை வளர்க்கிறது. குடும்பத்தை பாதுகாக்கவும், குடும்பத்தை வழிநடத்துங்கள், குடும்பத்திற்கு வழங்கவும். இது அப்பா செய்ய வேண்டியது. எங்கள் அப்பா செய்கிறது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படைந்து இது எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கார். சூப்பர். இதுதான் பூரணம் என்றால் சிந்தையை செய்வது. ஆனால் தன்னம்பிக்கை என்றால் மோசமானதை எப்படி கைக்கொள்வது என்பதை அறிவது.
அனைவருக்கும் சமமான துண்டு. இன்று ஷாரினுக்காக உருவாக்கப்பட்டது. குடிசை பீஸா. குடிசை பகிர்வதற்காக. அப்புறம் கண்ணனுடைய கேமராவில் ஏதோ பிரச்சனை, அதை சரி பண்ணிவிட்டு அப்புறம் கண்ணன் டிவியில் ஏதோ பிரச்சனை சொன்னாங்க. அப்புறம் கண்ணன் வண்டியில் பிரச்சனை சொன்னான். இது என்னன்னு தெரியல, எனக்கு இத்தனை பிரச்சனை வந்திருக்கு. இதுக்கெல்லாம் ஒரே வழி தான் என்ன, நீயே உன் மனசாட்சி பிரகாரம் கேள்வி எல்லாம் தப்பு பண்ணியிருக்கியான்னு. அதை தப்பு சரி பண்ணி மனம் திரும்பி உன் வாழ்க்கையை சரிப்படுத்திக்கோ. இதுதான் நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த மாதம் கண்டிப்பாக இந்த 12,000 பே பண்ணி ஆகணும். இன்னிலேருந்து நம்ம வேலை செஞ்சாகணும். நாளைக்கு போய் புக்ஸை ரிட்டர்ன் பண்ணி 4 புக்கு எடுத்துகிட்டு வரணும். மேக்ஸின் தான், ஏன்னா மேக்ஸின் தான் நல்லா டைமிங் கொடுக்குறாங்க. 27 ரிட்டர்ன் பண்ணணும். நான் நாளைக்கு 26 ரிட்டர்ன் பண்ணணும். 26 இருக்கணும். கண்ணனையும் கூப்பிட்ருக்கேன். ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே வேலைக்கு போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 ஆப்பில் புக் பண்ணி சாப்பிட்டாச்சு. இன்னும் ஒரு ஆப் இருக்குது, டேமினோஸ். அதில் மட்டும் புக் பண்ணி சாப்பிட்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கண்ணன் எனக்கு திராட்சை ஜூஸ் ஐஸ் போடாமல் வாங்கி கொடுத்தான். பீஸாவும் அவன் தான் வாங்கி கொடுத்தான். பீஸா ஹட்டில் ஃபஸ்ட் டைம் போனால் பீஸா ஹட் ஓப்பன் பண்ணி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் எம்கே விநாயகர் பீஸா ஹட்டுக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போனான். இன்றைக்கி தான். அவனுக்கு நன்றி. என்ன ஆசிரியங்கப்பா. அடுத்தங்க கார் அவனுக்கு வாங்க கிருபை தாருங்க. அவங்க மூலம் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென்.